திமுக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக உள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் துரோகம் செய்துள்ளதாக சாடினார். மக்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணியினர் பல யுக்திகளை கையாண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், கூட்டாட்சி தத்துவம் பேசும் ஸ்டாலின் அதன் அடிப்படையான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பட்டியலிட்ட எல் முருகன், திமுக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதிராக உள்ளதாக விமர்சித்தார். வெறும் அரசியல் நாடகத்திற்காக மட்டுமே இன்றைக்கு நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர் திமுகவினுடைய ஆளாக வேணால் போகாமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக, 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக தான் நான் பார்க்கின்றோம். ஒரு பட்ஜெட் என்பது இந்தியாவுக்கான மாநிலம் தேசியம் முழுவதுக்கான பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். அவங்க என்ன இங்கே இருக்கிற 30 மாவட்டங்களினுடைய பெயர்களையும் சொல்கிறாங்களா? நாமக்கல்லை சொன்னாங்களா? கோயம்புத்தூரை சொன்னாங்களா? அதே போல் ஏன் யூபி பேர் சொல்லியிருக்கோமா? உத்தரப்பிரதேஷ் பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் யூபி பேர் சொல்லியிருக்கிறோமா? குஜராத்தினுடைய பேரை சொல்லியிருக்கிறோமா? இது அப்படி அல்ல பட்ஜெட் என்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.